ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால தாங்க மாவு உருண்டை பிடிக்கிறதுக்காக அரிசி அரைச்சிக்கிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ போய் மில்லில் அரிசி அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து மாவு வந்து பாவு காய்ச்சுவோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மில்லில் இருக்கோம். இப்படி தாங்க மாவு அரைப்பாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. இப்போ வந்து பாவு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இதான் மாவு. நெக்ஸ்ட்டு வந்து பாவு வந்து அந்த பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்த்து இந்த பாருங்கள், அக்கா வந்து பாவு ஊற்றி அந்த மாவு வந்து அப்படியே கிளறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் அந்த பதம் வரும். கொஞ்சமாக அதை பண்ணி எடுத்து இன்னொரு குண்டாக்குள்ளே போட்டு அதை வந்து அடிக்கிறதுக்கு 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எடுத்து போட்டாங்களா? இங்கே பாருங்கள், அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் வந்து செய்வாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்களா? அந்த வாலாக தெரியுறத வந்து இன்னும் நல்லா அடிக்கணும். அடித்து மாவிளக்குக்கு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அடிச்சுங்க. இந்த பேப்பர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அதில் அடித்தா ஒட்டாமல் வருங்க நல்லா. அதனால அடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் போயிட்டு பானிபூரி வாங்கி எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதை பாருங்கள், பானிபூரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் எங்கெங்கே வாங்க போகிறோம், ஓசில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே, எங்கள் மாமா பையன் வந்தாங்க, வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். பானிபூரி சாப்பிட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு நம்ம கிடைச்சா சும்மா விடுவோமா? பாருங்கள், ஐஸ்கிரீமும் ஃபேமிலியும் எல்லாம் சாப்பிட்றாங்க. பில் கட்டுறாரு இப்போ தான் அவர். நெக்ஸ்ட் என்னங்க, நைட்டு வந்து காலையில் கறி சமைக்கிறதுக்காக நைட்டு எல்லாம் வெங்காயம் எல்லாம் உளிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், கட் அவுட் எங்கள் ஊர் பசங்க தாங்க எல்லாமே கட் அவுட் அடிச்சிருக்காங்க. எல்லாம் நைட்டில் பார்த்தா கலர் கலராக மின்னுதுங்க. அதான் ஜல்லிக்கட்டு பிடிச்சிட்ருக்கவன் என்னோடய மகங்க. அதை பாருங்கள், இதாங்க எங்கள் ஊர் கோவில். சூப்பராக இருக்குங்க. கலர் கலராக மின்னுது. ஆனால் வாங்கலான்னு பார்த்தா நம்ம என்ன சின்ன குழந்தையா வாங்கி வைக்கிறதுக்கு, காலையில் வாங்கிக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எல்லாருமே பொங்கல் வைக்க நைட்டு தாங்க பொங்கல் வைப்போம். எங்கள் ஊரில் வந்து 2-3 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்க ஆரம்பிக்குவோம். அதனால இப்போ போயிட்டுருக்கோம் நைட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும். எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து நடன நிகழ்ச்சி அதுதான் போட்டிருந்தாங்க. பாருங்கள், பொங்கல் வைக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா பொங்கல் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுங்க. எல்லாம் புகையாக வந்துச்சு விறகுல வைக்கிறதுனால. பாருங்க, நைட்டு பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. மேலே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னங்க, நெக்ஸ்ட்டு காலையில் அழைச்சி எல்லாம் மாவில் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் கொண்டாடினாங்க எங்கள் ஊர் பசங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழான்னு வந்துட்டாவே எல்லாருமே கொண்டாடினாங்க. ஒரு நாள் ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் குரூப்பில் சேர்த்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய்